டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளிடம் முழுமையாக நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியின் குற்றச்சாட்டையும் அதற்கு வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கொடுத்த விளக்கத்தையும் வினை எதிர்வினை பகுதியில் பார்க்கலாம். பல மூட்டைகள் மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது. சாலையில நெல்மணிகளை குவிச்சு வச்சு முளைஞ்சிருப்பதா நேரடியா செய்தியாட்டி சொன்னாங்க. இதை பார்த்துங்க. விவசாயிகள் கண்ணீரோட இன்னைக்கு அப்படி வேதனை தெரிவிக்கிறாங்க. இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியா விவசாயிகளுக்கு ஆகிட்டது. எதிர்கட்சி தலைவர் எது குற்றம் சொல்ல வேண்டும் என்று எதை சொன்னாலும் பொய்யை சொல்லி உண்மை மாரி சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. ஓப்பனாக நெல் மூட்டைகளை அடைக்க கூடாது என்று உத்தரவிட்டு அது பாதுகாப்பான இடங்களில் கிடங்குகளில் இப்போது சர்க்கரை ஆலை கிடங்குகள் அதே போல அந்த மார்க்கெட்டிங் கமிட்டி உள்ள குடோன்களில் வைக்கப்பட்டு இப்போ பாதுகாப்பாக வைக்கப்படுகின்றது.